நான் பேசாம இமயமலை சைடு போய் செட்டில் ஆயிடலான்னு பார்க்குறேன். அங்கே மீன் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருவேன். இந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தொல்லை தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் அத வாங்குறேன், இத வாங்குறேன், மீன திங்கிற அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வீட்ல என்ன குழம்பு செய்றாங்க என்னன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன செய்றோங்கிறது அவங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சுது. அதனால தான் இன்னைக்கு எதுவும் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு குழம்பு செஞ்சேன். வெறும் பருப்பு குழம்பு சாப்பிட்டா நம்மளுக்கு இறங்காதுங்கிறதுனால சீலா கருவாட தான் போட்டு கிண்டி வச்சிருக்கேன். எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. வெறும் சோற போட்டே நான் இதெல்லாம் பெரட்டி சாப்பிட்டுருவேன். தேவையில்லாம சாம்பார் செஞ்சு வச்சிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு இந்த முட்டைய வேற சும்மா எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி லைட்டா மிளகு பொடி எல்லாமே போட்டு தாளிப்பு குடுத்துருந்தேன். அது கொஞ்சம் கிளண்டு போனதுனால பெருசா போட்டு அத போட்டு கிண்டாம அப்படியே வலிச்சு அள்ளிக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து இந்த சாம்பார மட்டும் பாருங்களேன். அவ்ளோ நல்லா இருக்கு. ஏதோ கல்யாண மண்டபத்துல அண்டாவுல கிண்டுற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. நார்மலா எப்பவும் செய்ற மாரியே செய்யாம கொஞ்சமா நான் வந்து மட்டன் மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவே அல்டிமேட் டேஸ்ட். இந்த மாரிலாம் புதுசு புதுசா யாராவது செஞ்சு திம்பியலான்னு சொல்லுங்க. எனக்கு இப்படி எதையாவது ஒண்ணு புதுசு புதுசா செஞ்சு சாப்பிட்டா தான் அது சாப்பிட்ட மாரி